உன்னை அங்க கூட்டிட்டு போறதை தவிர அம்மாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல சண்மதி. குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்க அந்த உயிரை ஒரு மனிதாபிமான அடிப்படையிலயாவது போய் பார்த்து அவங்கள காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை. சம்பந்தி அங்கே பாருங்க. கார்த்திக், அங்க பாருப்பா. சம்பந்தியம்மா எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கா. உள்ள வாங்க. வா சண்மதி, வா. ஸ்வேதா, அங்க பாரு. நம்ம வானதியானி மாதிரி இருக்காங்க. இதுதான் சண்மதி. இவளுக்கும் உங்க அண்ணனுக்கும் தான் இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. ராஜிமா, நம்ம மருமக வந்திருக்காமா. கண்ணை திறந்து பாரு ராஜி. ராஜி, இங்க வந்ததுல இருந்து சண்மதி சண்மதி இவ பேர் தானே சொல்லிட்டு இருந்த. இப்ப அவன் முன்னாடி வந்து நின்னோம், நீ பார்க்காம இருந்தா எப்படிமா? பாரு ராஜி. சம்பந்தியம்மா, உங்க மருமக சண்மதி வந்திருக்கா. கண்ணு முழிச்சு பாருங்க. சண்மதி, நீ ஒரே ஒரு தடவை கூப்பிடுமா? வா, வா. பேசு சண்மதி. ராஜிமா, 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 சண்மதி வந்திருக்கேன். ராஜிமா, ராஜிமா, சண்மதி வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க.
ஷண்மதி ஷண்மதி ராஜி சமந்தியம்மா ராஜி அம்மா என்ன டாக்டர் சமந்தியம்மா ராஜி டாக்டர் நீங்க சீக்கிரம் வாங்க தங்கச்சிமா ராஜி அம்மா டாக்டர் எல்லாரும் வெளியே போங்க அம்மா, ஒண்ணும் இல்ல, Please, அம்மா. வெளியே போங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க மேம் கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க சமந்தியம்மா ஷண்மதி என் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதல்ல உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஷண்மதி நான் என்ன சொல்றேன் என்ன நீ என் கழுத்துல தாலி கட்டிட்ட அதானே நான் இப்பவும் ஐயப்ப பாண்டியனோட பொண்ணுதான் இந்த தாலிங்கிறது வெறும் சம்பிரதாயத்துக்கு மட்டும்தான் என் கழுத்துல தொங்குது அம்மாடி இன்னைக்கு நீ ராஜியை பார்க்க வந்ததும் நடந்ததெல்லாம் மறந்துருப்பான்னு நினைச்சேன். மறக்கிறதா அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற மாதிரியான விஷயமா நீங்க எல்லாரும் பண்ணிருக்கீங்க நாங்க ஏதோ தப்பான நோக்கத்தோட உங்ககிட்ட போய் சொல்லலாமா எல்லாம் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் அவருக்கு மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? எங்களுக்குலாம் வாழ்க்கையே இல்லையா? வா போலாம். அண்ணி ஒரு நிமிஷம். நான் இவரோட தங்கச்சி. எங்க வீட்ல ஒவ்வொருத்தருமே உங்ககிட்ட போய் சொன்னது நீங்க பாக்குறதுக்கு அப்படியே உங்க வானத்தி அண்ணி மாதிரி இருக்கறனால தான். நான் பாக்குறதுக்கு அவள மாதிரி இருந்தா அதுக்குன்னு உங்க அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரா? பண்றது எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து நியாயம் பேசுறீங்களா? இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் உங்ககிட்ட போய் சொன்னாங்கங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரம் நீங்க எங்க வீட்டு மருமகளா வந்தா அவங்க உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. நான் பெருமையால சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்க அண்ணனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளாவே இருந்துக்கிறேன். ஆனா என்ன ஆனாலும் இவரோட மட்டும் என்னால சேர்ந்து வாழவே முடியாது. இங்க பாருமா, உன் கோபம் ரொம்ப நியாயமானதுதான். அதெல்லாம் நாங்க யாருமே தப்புன்னு சொல்லல. ஆனா என்னமா பண்ண முடியும்? எங்க மாப்பிள்ளை உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டாரே. அதுக்கப்புறம் நீ புகுந்த வீட்டுல வந்து வாழறதானம்மா பாக்கறதுக்கும் லட்சணமா இருக்கும். இதுக்கப்புறமும் நீ உங்க அம்மா வீட்லயே இருந்தீனா பாக்குறவங்க 4 விதமா பேசுவாங்கல்ல. யார் என்ன நினைச்சாலும் சரிங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்ன நடந்தாலும் என்னால இவருக்கு பொண்டாட்டியாவும் இல்ல அந்த வீட்டு மருமகளாவும் வாழ முடியாது. மா வா போலாம். அப்பாடா, எங்க மனசு மாதிரி திரும்பி வந்துட்டாளோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தெளிவாதான் இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், பேஷண்ட் அவங்களோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. இப்பதான் அவங்க பாடி கண்டிஷன் ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. நான் இப்பவே ஆபரேஷனுக்கான ஏற்பாடு பண்றேன். சரிங்க டாக்டர். அதுக்கப்புறம் she will be all right. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க.
உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் எனக்கு அதுல சந்தோஷம். ராஜிமா, நான் சண்மதி வந்திருக்கேன். டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணு முழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க போய் அவங்கள பார்க்கலாம். பட் ஒன் கண்டிஷன், டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே? ஓகே. அண்ணே, நான் தான் சொன்னேன்ல அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஹலோ, நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க. தங்கச்சிமாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. தங்கச்சிமா இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. அப்படியா? நான் வேண தெய்வம் என்ன கைவிடல. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க அவங்கள பாத்தீங்களா? அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க உள்ள போய் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க சண்மதி கிட்டே இந்த விஷயத்த சொல்லிருங்க. சண்மதி பதட்டப்படாம இருப்பான்ல. சரிங்க, சொல்லிடுறேன். சரிங்க. யாரும் அங்க போன்ல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ராஜிமாவோட சம்மந்தி கூப்பிட்டிருந்தாரு. அவங்களுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சாம். அவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னாரு. நான் சொன்ன மாதிரி சண்மதி அவங்கள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உடம்பு குணமாயிருக்கு. பாத்தீங்களா? எப்படியோ இனி அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருப்பாங்க. மா, மா, அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. நீங்க குணமாயிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க அருமை தெரியாம நான் முட்டாள்தனமா என்னமோ பண்ணிட்டேன். நீங்க என் லைஃப்ல எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு இப்பதாம்மா புரியுது. இனிமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேமா. ஐ எம் சாரிமா. ஸ்வேதா, மா, மா, ஸ்வேதா, அம்மாக்கு ஒண்ணு இல்லடா. நீ அழாத. ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சது ராஜி. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சீக்கிரமே நீ டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். சரியா?
என்னடி இது? அந்த சமயக்காரமா பொழைச்சிட்டாளாம்ல? அதான் பாட்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. மொத்தமா கதை முடிஞ்சிருன்னு பார்த்தா கதையே இனிதான் ஆரம்பிக்கும் போல. எங்க அத்தை வேற வார்த்தைக்கு வார்த்தை ராஜிமா சம்மந்தின்னு உருகுறாங்க. இனி போக போக என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இத பாரு, என்ன நடந்தாலும் இந்த வீட்ல உனக்கு இருக்கிற மரியாதையை விட்டு கொடுக்காத பவானி. அந்த கார்த்திக் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி ஆயிடும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. வாங்க சமந்தி. ஸ்வேதா குடு, நான் போய் வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க உள்ள போங்க, உள்ள கூட்டிட்டு போங்க மாப்பிள்ளை. ராஜி, இப்போ மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுதுமா. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்க. இன்னும் நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருந்தா உனக்கு தாமா கஷ்டம். இதை பாருமா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை சூழ்நிலை அதுவா சரி செஞ்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மாப்பிள்ளையோட கல்யாண விஷயமும் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வருமா. முதல்ல உனக்கு நல்லபடியா குணமாகட்டும். மற்ற விஷயங்களை நாம் அப்புறமா பேசிக்குவோம்மா. சமந்தி அம்மா, நடந்ததையே நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்க, இது வரைக்கும் எப்படியோ இப்போ உங்க கூட நாங்களும் இருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாதான் நடக்கும். அம்மா, கல்யாணத்துல என்ன வேணா பிரச்சனை நடந்திருக்கட்டும், அதையெல்லாம் மறந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னதும் உங்களை பார்க்க வந்தவங்க சீக்கிரமா அண்ணனோட சேர்ந்து வாழ மனசு மாறுவாங்கன்னு எனக்கு தோணுதுமா. எவ்வளோ நாளைக்கு தான் அவங்களும் இப்படி பிடிவாதமா இருப்பாங்க? எனக்கு என்னமோ அப்படி தோணல. சண்மதிக்கு என் மேல இருக்கிற கோவம் அவ்வளவு சீக்கிரமா குறையாதுன்னு தான் எனக்கு தோணுது.